ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ஸ் ரியல் நெக்ஸ்ட் எபிசோட ரிவ்யூ பார்க்கலாமாங்க. முத்துவேலும் பாண்டியன் கிட்ட நீ கதிரை ரொம்ப நல்லா வளர்த்துருக்க. கதிரை பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஆனால் என்ன ரொம்பவே நல்லாவும் பார்த்துக்கிட்டான். அதுவும் இல்லாமல் நல்லபடியாக அங்கே சென்னைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சதும் என்ன ரொம்பவே ஷேப்பாகவும் வீட்டில் எடுத்துகிட்டு வந்து விட்டான். ஆனால் அவனை மாதிரி நான் எப்போவுமே பார்த்தது கிடையாது. ஆனால் கதிரவன் நான் என்னமோ நினச்சேன். ஆனால் அவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை பார்த்த அங்கே குமாருமே இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க விஷயத்த நம்ம கண்டிப்பாக அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும். இப்படியே விட்டால் அவங்க 2 குடும்பமும் சேர்ந்துருவாங்க. அதுவும் இல்லாமல் மொத்த சொத்தையும் அந்த கதிர் பெருமலையை எழுதி வச்சிருவாங்க போல். நம்ம அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு குமாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன உள்ளே வந்து வடிவு கிட்ட உட்காந்து இங்கே ராஜியுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அம்மா நீங்கள் எப்படி இருக்கீங்கம்மா? அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் மார்னிங்கில் ஒரு வந்து கொஞ்சம் நேரம் நடக்கணும். ஏன்னா நடந்தால் தான் உடம்பு கொஞ்சம் அது ஃப்ரீடமாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் டைமுக்கு நீங்கள் கரெக்டாக டேப்லெட் கொடுத்துருங்க. ஏன்னா அப்பாவுக்கு ஞாபகம் இருக்காது. அப்பாவுக்கு வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு அவருக்கு தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல உக்காந்தா நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அதனால் அவருக்கு ரொம்பவே போர் அடிக்கும். ஆனால் நீங்கள் கூட நின்றுக்கிட்டு அவருக்கு என்னென்ன வேணுமோ பார்த்து நீங்கள் செய்யுங்க. ஏன்னா அவர் வந்து இப்படி பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் அவரை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவுக்கிட்டையுமே சொல்கிறாங்க. இதை கேட்ட அது வடிவுமே, ராஜி நீ எதுக்குமே கவலைப்படாத, உங்கள் அப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா இப்போ நல்லா தான் இருக்கார். அதுவும் இல்லாமல் ஒரே இடத்துல உக்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் போர் அடிக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார். அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா ஆப்ரேஷன் நடந்திருக்கு. அதனால் டாக்டர் வந்து 1 வீக் வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் ரெஸ்ட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவர் வெளியே கூட போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வடிவுமே சொல்லிட்டுறாங்க. உடனே கோமதியும், அம்மா இங்கே அண்ணனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டதும் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு. எதுக்காக அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்பவே குழப்பமாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் நான் சென்னையில் போயிட்டு இருந்தனால அங்கே இவருக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நான் ரொம்பவே கையங்காலம் புரியாமல் நான் அங்கேருந்து கிளம்பி உடனே வந்துட்டேன். அண்ணனுக்கு இப்போ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச பிறகு தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இங்கே கோமதி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க எங்கள் அப்பத்தா கிட்ட. அப்பத்தாவும், கோமதி நீ எதுக்குமே கவலைப்படாதம்மா, முத்துவேல் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஏன்னா அவனுக்கு போய் இப்படியெல்லாம் ஒரு இது வந்திருக்குன்னா எனக்கே ரொம்பவே ஆச்சரியமாக தான் இருக்குது. ஆனால் நான் கொஞ்சம் தைரியமாகவும் இருக்கேன். ஏன்னா அவன் ஆப்ரேஷன் பண்ண போகும்போதே என்கிட்ட ஆசீர்வாதம் தான் வாங்கிட்டு போனான். அவன் எதுக்காக வாங்குறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு போகிறான் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் முத்துவேல் மனசு மாதிரி அங்கே முத்துவேல் மனசுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட அங்கே கோமதியும், சரியா அம்மா, எனக்கு எங்கள் அண்ணனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி அனுப்பிச்சாரு. அதுவும் இல்லாமல் நான் வந்து பார்த்துட்டேன். எனக்கு இப்போ தான் நிம்மதியாகவும் இருக்குது. அண்ணனை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. அண்ணனை இப்படி அலட்சியமாக விட்டுடாதீங்க. ஏன்னா இப்போ அண்ணன் வந்து வெளியில் சுற்றிக்கிட்டு அலட்சியமாக விட்டு தான் இப்போ ஆப்ரேஷன் விஷயம் வரையும் வந்திருக்கு. அண்ணனுக்கு நல்லா சாப்பிட சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் மார்னிங் எழுந்து வாக்கிங் போட சொல்லுங்கள். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்கே அப்பத்தாவும், என்ன கோமதி, உங்கள் அண்ணனை நினச்சி நீ ரொம்பவே இது அக்கறை காண்ற. ஏன்னா உனக்கு முதல்ல அண்ணனா அது என்னோடய புள்ள. நான் எப்படி பார்த்துக்கணுமோ அதை நல்லாவே பார்த்துப்பேன். நீ சொல்லாமலே என்னோடய புள்ளையை நான் நல்லாவே பார்த்துப்பேன். ஏன்னா அவனோட மனசுக்கு நல்ல மனசுக்கு எல்லாமே அவனுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே குமாருமே அங்கே முத்துவேலுக்கு கால் பண்ணி, அப்பா அங்கே வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்கே இது முத்துவேல் பெரியப்பாவை பார்க்குறதுக்காக அந்த ராஜி பொண்ணும் அந்த கோமதியும் வீட்டுக்கு வந்துட்டுருந்தாங்க. அங்கே ராஜிக்கிட்ட கை மேலெல்லாம் கை வச்சு அங்கே அப்பா பெரியப்பா வந்து பாசத்தை கொட்டிட்டு இருந்தார். இதெல்லாம் பார்க்குறபோது எனக்கு பயங்கர கோபமாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் குடோனுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தால் முத்துவேல் பெரியப்பா வெளியே நின்றுக்கிட்டு அந்த பரதேசி பாண்டியன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பா இப்படியே விட்டோன்னா கடைசியில் அங்கே கதிருக்கு மொத்த சொத்தையும் இவர் எழுதி வச்சிருவார். அந்த கதிருக்கு மொத்த சொத்தையும் இவர் எழுதி வச்சிருவார். நம்ம இவரை சும்மாவே விடக்கூடாது. அதுவும் இல்லாமல் இவங்கள ஒன்று சேர விடக்கூடாது. நம்ம இப்படியே விடக்கூடாது. எதனா ஒன்று பண்ணியே ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுக்கிட்ட குமாருமே சொல்லிடுறாங்க. சக்திவேல் இது கேட்டுட்டு, குமார் என்னடா சொல்கிற, அப்போவே அவங்கள அடித்து துரத்த வேண்டியது தானே, இப்போ மட்டும் அவங்க வந்து ஒட்டிக்கலாம், மொத்த சொத்தையும் அடிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. அவங்கள நம்ம இந்த வீட்லேயும் சேர்க்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அண்ணன் கூட சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை கேட்ட குமாரும், சரிங்கப்பா நாங்கள் குடோனில் தான் வந்துட்டு இருக்கேன், நாங்கள் வந்து பேசிக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன,
கோமதியுமே அங்கே தங்கமயில மீட் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகனா தங்கமயில் வந்து வாங்கி வருமா இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு செலவுக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரியுமே அவங்க வீட்டுக்கு வந்து கோமதி மட்டுமே போகிறாங்க. உடனே கோமதி பணத்தை எடுத்துக்கிட்டு நடந்து போகிற போதே யோசிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. சரவணன் ஏன் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், தங்கமயில் வந்து இப்போ வாயும் வயிறுமா இருக்கா, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம அங்கே அவளை விட்டு வைக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் சரவணனை அவ கூட சேர்ந்து வாழ சொன்னால் சரவணன் அவள் இந்த வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை நான் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதோ, நம்ம முதல்ல போய் அங்கே தங்கமயில மீட் பண்ணி நம்ம அவள் கை செலவுக்கு நம்ம பணத்தை கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியுமே போயிடுறாங்க. உடனே இங்கே பாண்டியனும் கடைக்குமே போயிடுறாங்க. கடைக்கு போயிட்டு கடையில் உக்காந்துக்கிட்டு அங்கே கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி குடோனில் வந்து ஸ்டாக் வந்திருக்கு அப்படின்றதுனால இறக்கிறதுக்காக இங்கே இங்கே சரவணன் வந்து டெலிவரிக்கு போயிருக்காங்க. அது சரவணன் வந்ததும் அந்த குடோனில் இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் வந்து எடுத்து வைக்க சொல்லலாம். நம்ம சொல்லிவிட்டு நம்ம கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடலாம், ஏன்னா பேங்க் வரையும் போகணும், பேங்க்கில் கொஞ்சம் பணம் வித்ரா பண்ணுற வேண்டியது இருக்குது. இங்கே சரவணன் வந்தால் சரவணனை கடையில் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சைடு இங்கே பழனிவேலுமே கடையில் இன்றைக்கி வந்து நிறைய சேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நிற்க முடியாத ஒரு சேல்ஸை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உடனே இங்கே சுகன்யாவுமே அவங்க கூட ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சுகன்யா வந்து மற்றவங்களுக்கு கெடுதல், அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ எதுவுமே யோசிக்காமல் பழனிவேல் கூட சேர்ந்து அந்த கடை வியாபாரத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறம்போது அங்கே பழனிவேலுக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கும். அது இல்லாமல் முன்னாடியெல்லாம் எங்கள் சுகன்யா வந்து பழனிவேல் என்ன சொன்னாலுமே கேட்க மாட்டாங்க, அதுக்கு எதிர்த்து தான் பேசுவாங்க. ஆனால் இப்போ எல்லாம் எதுவுமே பேசுறது கிடையாது. பழனிவேல் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பழனிவேலே கடையில் இல்லைனாலுமே சேல்ஸ் எல்லாமே இங்கே சுகன்யா வந்து பார்த்துக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் சுகன்யா இவ்வளோ கூடிய சீக்கிரம் இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அளவுக்கு அவங்க மாறி அவங்களோட லைஃப்பை வந்து தொடங்கலாம் அப்படின்ற மாதிரியுமே எல்லாமே அவங்க இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எங்கள் அரசியுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு அம்மா எங்கே தான் போயிருக்குன்னு தெரியறதில்ல, அம்மா என்ன சமைச்சு வச்சிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அங்கே எதுவுமே சமைச்சு வைக்க கிடையாது. உடனே இங்கே ரொம்பவே கோவத்தில் வந்து சோபமலை உட்காந்துட்டு அரசியும் அம்மா என்ன தான் பண்ணிட்டாங்களோ தெரியல, இன்னுமே சமையல் பண்ணல, நான் எப்படி தான் சாப்பிட்றதோ அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோமதி வந்து ஃபஸ்ட்டு வந்து பலகாரமெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு முத்துவேலை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே தங்கமயில மீட் பண்ணிட்டு வரலான்னு சொல்லிட்டு பணத்தையும் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியிருக்காங்க. இது தெரியாமல் அங்கே அரசியும் எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே ராஜியுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அண்ணி எங்கே போயிட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குது, இப்போ சமையலுமே செய்யாமல் அம்மா எங்கே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜிக்கிட்ட அரசியுமே கேட்கவும், ராஜியும் இல்லை அரிசி, அம்மா இது அத்தை இங்கே எங்கன்னா கோயிலுக்கு தான் போயிருப்பாங்க, போயிட்டு உடனே வந்துடுவாங்க, நீ வெயிட் பண்ண அரிசி, உனக்கு என்ன வேணும், நான் சமைச்சு கொண்டு வரவா இல்லை காஃபி இது குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜியுமே கேட்குறாங்க. உடனே அரசியும் இல்லை நீ அம்மா வந்துட்டோம், அம்மா வந்த பின்னாடி அம்மா சமைச்சு கொடுக்கட்டும், ஏன்னா அம்மாவுடைய கை சமையலை நான் சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. அம்மா சென்னைக்கு போனாங்க, ஆனால் சென்னைக்கு போகும்போது நானுமே வரேன்னு சொன்னேன், அம்மா என்ன கூட்டிகிட்டு போகாமல் அம்மா மட்டும் போயிட்டாங்க. ஆனால் அம்மா சாப்பாடை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால நாக்கே வறண்டு போயிருக்கிறதுக்கு அம்மாவோடைய சாப்பாடு நான் கண்டிப்பாக இன்றைக்கி சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ராஜியும், இன்னும் அரிசி அத்தை சாப்பிட்டால மட்டும்தான் அது சமைச்சா மட்டும்தான் நீ சாப்பிடுவியா என்ன, நான் சமைச்சா அது சாப்பிட மாட்டியா அப்படின்ற மாதிரியுமே இங்கே ராஜி வந்து சொல்கிறாங்க. அண்ணி இல்லை நீ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அம்மாவோட சாப்பாடை சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஆசை, அதனால தான் சொன்னேன், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரசியுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே முத்துவேலும் வீட்டில் படுக்கிறதுக்கு போகவும், உடனே வடிவும் இங்கே உங்களுடைய தங்கச்சியும் உங்களுடைய பொண்ணும் 2 பேரும் எனக்கு ரொம்பவே இது அறிகுறியை சொல்லிட்டு போனாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை நல்லா பத்திரமா பார்த்துக்கணும், எதனா ஒரு பிரச்சனைனா எங்களை கூப்பிடுங்க, நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனசுக்காரங்களா நீங்கள் எப்படி எதுக்காக சண்டை போட்டுருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியல. இப்போ வரைக்குமே நீங்கள் சண்டை போடுறதுக்கு எதுக்காக போடுறீங்க, 50 வருஷம் பகைன்றீங்க, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நீங்கள் இதுக்கு மேலேயுமே அது மாதிரி ஒரு கோவத்தையோடையும் அவங்க மேலே இருக்கிற பகையினாலையுமே நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வடிவுமே முத்துவேல்கிட்ட சொல்லிடுறாங்க. முத்துவேல் அது கேட்டுட்டு, வடிவு என்ன வடிவு பேசிக்கிட்டு இருக்க, அவன் என்னோட மாப்பிள்ளை, அதுவும் இல்லாமல் ராஜி புருஷன், அவன் ராஜியை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், அதுவும் இல்லாமல் ராஜியை நல்லா பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் நம்மளுக்கு தெரியாமல் இங்கே கதிரை வந்து நான் ரொம்பவே தப்பாக நினச்சிட்டேன். ஆனால் என்னை எப்படி விழுந்து கவனிச்சிக்கினா தெரியுமா, எனக்கு அப்போ தான் புரிய வந்துச்சு, அது ஒரு கேரக்டரை ஒரு ஆளை பார்த்து நம்ம அவங்கள ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கதிர் வந்து என்னை ரொம்பவே பத்திரமாவும் நல்லா அக்கறையாகவும் பார்த்துக்கிட்டு இருந்தான். அதுவும் இல்லாமல் எனக்காக ரூம் புக் பண்ணி அவன் வெளியே படுத்து கொசுக்கடியில் படுத்து எனக்காக அவன் எவ்வளவோ பண்ணியிருக்கான். ஆனால் இதெல்லாம் நினைக்கிற போது எனக்கு அழுகழுகையாக தான் வருது. ஆனால் என்ன ஒன்று, அவங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி எனக்கு இப்போ வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. இங்கே பாண்டியன் இங்கே கோமதி வந்து தங்கமயில் வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மா மட்டும் தான் இருக்காங்க. தங்கமயில் வந்து ஏதோ செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டலுக்குமே போயிட்டுருக்காங்க. உடனே உள்ளே வந்த கோமதியும் எங்கள் மயிலோட செலவுக்கு வந்து நான் பணம் கொண்டு வந்திருக்கேன். மயிலுக்கு ஸ்கேனிங்குக்கு இல்லை போகிற வர செலவு எல்லாமே பார்த்துக்க சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பத்தலைனா கூட என்கிட்ட கேட்க சொல்லுங்கள், நான் அவங்களுக்கு பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே சொல்லுவோம். உடனே அங்கே பாக்கியமும் அங்கே நின்றுக்கிட்டு, இப்போ தான் உங்களுக்கெல்லாம் கண்ணு தெரிஞ்சிச்சா, உங்களுடைய பையன் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு என்னோடய பொண்ணை டிவோர்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். நீங்கள் என்னென்னா அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு இங்கே செலவுக்கு மாற்றுக்கின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு போகிறீங்க. ஆனால் உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சி கிடையாது. ஒரு வாயும் உயரமாக இருக்கிற பொண்ணை நீ இப்படி அவங்க அம்மா வீட்டில் விட்டு வச்சுருக்கீங்க சண்டை போட்டு. அதுவும் இல்லாமல் இப்போ கூட அது தங்கமயில் மேலே இருக்கிற கோவம் போகாமல் தங்கமயில நீங்கள் இப்படி ட்ரீட் பண்ணுறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஒரு பெத்த தாய்க்கு வரக்கூடாத கஷ்டம் வந்து எனக்கு வந்திருக்கு. என் பொண்ணு எவ்வளவோ பொய் சொல்லி நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கலாம். ஆனால் அந்த ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஒரு டைமில் இப்படி சொன்னால் மட்டும்தான் உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும். அப்படி இல்லைனா உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காது. அதுவும் இல்லாமல் கல்யாணம் நடக்கலைன்னா உங்கள் பொண்ணு வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். அது இல்லாமல் வேறு மாதிரி எக்ஸ்ட்ரா வந்து இஷ்யூஸ் எல்லாம் உங்கள் பொண்ணுக்கு வரும் அப்படின்னா சாமியார் சொன்னதை கேட்டு அப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனால் நீங்கள் அந்த ஒரு தப்பு பண்ணால் ஆனால் தங்கமயில போயிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்ல ஒரு பீப்புளாக கூட இருக்கட்டும், ஆனால் உங்கள் ஃபேமிலியை விசாரிச்சும் போது ரொம்பவே நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான ஒரு விஷயங்களெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. இப்போ வரைக்கும் என் பொண்ணு அழுதுகிட்டு தான் இருக்கா. ஆனால் என் பொண்ணு அழுகிறத பார்த்துக்கிட்டு என்னால் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா ஒரு பெத்த பொண்ணு அந்த புகுந்த வீட்டில் இருந்து சண்டை போட்டுட்டோ இல்லை பிரச்சனை பண்ணிட்டோ அவங்க அம்மா வீட்டில் இருக்கிற போது தான் அப்போ தான் உங்களுக்கு அது மாதிரி ஒரு வழி தெரியும். ஆனால் உங்களுக்கு நடக்கலை, அதனால தான் உங்களுக்கு இந்த வழி தெரியாமல் என்னோடய கஷ்டத்தில் நீங்கள் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் நான் இப்போயுமே எதுவுமே பேச மாட்டேன். ஆனால் உங்களுக்கு எது நல்லதுன்னு பண்ணுதோ அது பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் தங்கமயிலோட வாழ்க்கையே நீங்கள் ஸ்பாயில் பண்ண போகிறீங்க. அதுவும் இல்லாமல் தங்கமயில் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே மிகப்பெரிய ஒரு நல்லதும் செஞ்சுக்கா. அதுவும் இல்லாமல் அங்கே காலம் முழுக்க உங்களுக்கு ஆக்கி கொட்டியிருக்கா. ஆனால் அந்த ஒரு நன்றி விசுவாசம் இல்லாமல் என்னோடய பொண்ணை நாயை துரத்துற மாதிரி கழுத்தை பிடிச்சி வீட்டை விட்டு வெளியே துரத்துனீங்க. ஆனால் அப்போ கூட உங்கள் மேலே எனக்கு கோவம் கிடையாது. ஆனால் இவ சொன்ன பொய்யை வந்து உங்களுக்குமே தெரிஞ்சிச்சு. அதை மன்னிச்சு ஏற்றுக்கணுமா ஏற்றுக்கக்கூடாதா? ஆனால் என் பொண்ணுக்கு இப்போ வரைக்குமே நீங்கள் ஒரு சின்ன ஒரு மன்னிப்பு கொடுக்காம என் பொண்ணை இப்படி கஷ்டப்படுகிறதெல்லாம் பார்க்குற போது எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஏன்னா என் பொண்ணு வந்து நான் அப்போது வந்து சின்ன வயசுலேருந்து நான் அவளை பொத்தி வளர்த்தேன். ஆனால் இப்போ அவள் இவ்வளோ கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால் இருக்கவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் வந்து கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. உடனே கோமதியுமே அவங்க சொன்னதை கேட்டதுமே வெளியேவும் வந்துடுறாங்க. அங்கே எந்த ஒரு பேச்சும் கிடையாது. ஏன்னா கோமதி வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க பாண்டியன்கிட்டையும் அங்கே சரவணன்கிட்டையும். பாண்டியன் வந்து கேட்டுக்கினாரு. ஆனால் சரவணன் வந்து இவ கூட சேர்ந்து நான் வாழ மாட்டேன் அப்படின்ற ஒரே முடிவில் இது ஸ்டாண்டர்டாக நின்றுக்கிட்டு இருக்கலாம் பார்க்குற போது இங்கே கோமதிக்கு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இருந்தாலையும் இங்கே தங்கமயில் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அவளுக்கு டேப்லெட் வாங்குறதுக்கான பணம் வந்து இல்லை செக்கப்புக்கான பணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே கோமதி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் கோமதி வந்து எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்க எல்லாருமே நல்லா இருந்தால் மட்டும்தான் அங்கே கோமதி நல்லா இருப்பாங்க அப்படின்ற ஒரு பாலிசி வந்து அப்போது வந்து எங்கள் கோமதி மனசில் இருக்குது. அதுவும் இல்லாமல் சென்னைக்குமே போயிட்டு இருந்தாங்க. இங்கே மீனவங்க அத்தையும் மாமாவும் இருக்கிற இடத்துக்கு அங்கே போனபோது அழகுமதியும் அழகுமலர் சுரேஷ் பாக்கியராஜ்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ரொம்பவே பிடிச்சி போச்சு. ஏன்னா அங்கேயுமே எல்லாருமே ஒத்துமையாகவும் எல்லாம் நல்லாவும் பேசுகிறாங்க. ஆனால் ஒரே காரணம் என்னென்னா இங்கே சுரேஷும் இங்கே மதியுமே 2 பேரும் சேர்ந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு ஒரு சைடு கஷ்டமாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் நான் வரும்போதே அவங்களுக்கு சொல்லிட்டு தான் வந்தேன், அடுத்த டைம் நான் வரும்போது நீங்கள் என் கையில் ஒரு குழந்தைய கொடுத்துருக்கணும், அதுவும் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக என் முன்னாடி நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கோமதியுமே. அதுக்கப்புறம் இங்கே இப்படி போயிட்டுருக்கும் போது அங்கே தங்கமயிலுமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர வழியில் போகும்போது
எங்கே கோமதியை பார்த்துட்றாங்க. கோமதியை பார்த்ததும் அத்தை எதுக்கு இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகிறாங்க, என்ன விஷயமா வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு உள்ளேயுமே போகிறாங்க. உள்ளே போனதும் அம்மா இங்கே அத்தை வந்துச்சா, இங்கே கோமதி அத்தை வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இங்கே பாக்கியமும் இல்லை மீனா அவங்க வரலையே, எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே பாக்கியராஜும் சாரி, இப்போ நான் வரும்போது தான் அங்கே அத்தையை நான் பார்த்துட்டு வரேன், எதுக்காக வந்துட்டு போனாங்க, நீங்கள் ஏதோ மறைக்கிறீங்களே, என்ன மறைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயிலுமே கேட்குறாங்க. உடனே பாக்கியமும் அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதில் இன்னும் இல்லை தங்கமயில், அதில் ஒன்றுமே இல்லை, எனக்கு சும்மா இம்பார்ட்டண்டாக ஒரு தேவைக்கூடிய ஒரு விஷயம் அதில் இருக்குது, அதை நான் யாருக்குமே காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் சொல்லிடுறாங்க. உடனே இங்கே தங்கமயிலும் அம்மா பணம் வாங்கினீங்களா, எதுக்காகம்மா வாங்கினீங்க, என்னோடய வாழ்க்கையே இப்போ நாசமாக போயிட்டுருக்கு, அந்த பணத்தை வச்சு நான் என்னம்மா பண்ண போகிறேன், ஏன்னா என்னோடய பணமே என்கிட்ட இருக்குது, அதுவும் இல்லாமல் நான் உழைச்ச பணமே எனக்கு போதும், என்னோடய பொண்ணை வந்து எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கரமாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே தங்கமயிலுமே. ஆனால் தங்கமயில் சொன்னதை கேட்ட அங்கே பாக்கியம் மயில அவங்க வந்து பணத்தை கொடுத்துட்டு போனாங்க, அதுவும் இல்லாமல் அந்த பணம் வந்து உன்னோட வயதில் இருக்க குழந்தைக்கு செலவுக்கு, அதுவும் இல்லாமல் டேப்லெட்டுக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது கொடுக்குறது நல்லது தானே, அவங்க இந்த வீட்டில் வரல, ஆனால் அவங்க வீட்டில் இருந்து பணம் வருதில்ல, அதுவே போதும் மயில அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியமும் சொல்லவும். உடனே இங்கே தங்கமயிலுமே அம்மா எதுக்காக அந்த பணத்தை வாங்கினீங்க, என்னையும் என்னோடய குழந்தையும் என்னால் நல்லாவே பார்த்துக்க முடியும், இதுக்கு மேலே அவங்க கொடுத்த குச்சியையோ பட்டையோ இங்கே இருக்கக்கூடாது, ஏன்னா இப்போ இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நான் தூக்கி கூட போட்டுருவேன், அதுவும் இல்லாமல் நீ கத்தியவே எடுக்காத, நீ கத்தி எதுக்கு எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உடனே கோவத்தில் எங்கள் தங்கமயிலுமே அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மறுபடியும் எங்கள் கோமதி வீட்டுக்கே வராங்க. எதுக்காகனா அந்த பணம் வந்து அங்கே தங்கமயிலுக்கு தேவையில்லை, அதுவும் இல்லாமல் என்னோடய சொந்த உழைப்பில் நான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னோடய காசு எனக்கு போதும், அதுவும் இல்லாமல் உங்களோட காசு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மூஞ்சில் விசிறிச்சு விட்டுட்டு வரதுக்காக தான் தங்கமயிலுமே வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சக்திவேலுமே வீட்டுக்கு வந்ததும் கோவத்தோட இங்கே அவங்க முத்துவேலுக்கிட்ட போகிறாங்க. அண்ணா நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அதுவும் இல்லாமல் பாண்டி அந்த கோமதியும் அங்கே ராஜியும் வந்தாங்களேமே, எதுக்காக வந்தாங்க, உங்களை ஒரே அடியாக முடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்தாங்களா, அவங்கள இந்த வீட்டுக்குள்ளே சேர்க்காதானே, எதுக்கு நான் இங்கே வந்து உட்கார வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஹரியுமே சக்திவேலுமே சொல்லவும். உடனே இதை கேட்ட முத்துவேலும் சக்தி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்குது, நீ முடிஞ்சு போன விஷயத்தெல்லாம் பேசி என்னை ஒன்றுமே டயர்டாக்காத, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கேன், என் கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி தான் அங்கே முத்துவேல் வந்து சக்திவேல்கிட்ட சொல்லிட்டுறாங்க. சக்திவேல் எது கேட்டுட்டு அண்ணன் என்ன இருந்தாலுமே என்னால் உங்களை விட்டு கொடுக்க முடியாதுண்ணே, நீங்கள் எதுக்காகண்ணா அவங்ககிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்குங்க, நம்மளுக்கும் அவங்களுக்கும் 50 வருஷம் பகண்ணே, அந்த பரதேசி பாண்டியனை நம்ம சும்மாவே விடக்கூடாது சொல்ல போனால், ஆனால் நீங்கள் வெளியூருக்கு போகிறேன் கத்தி எடுத்துகிட்டு போகிறேன் குத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க, ஆனால் இது மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சக்திவேலுமே கேட்கவும். உடனே முத்துவேலும் சக்தி நான் முன்னாடி சொன்னது தான் இப்போயும் சொல்ல போகிறேன், என்னால் பேச முடியல, அதனால தான் இப்போ நான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா பேசி நீ ரொம்பவே டயர்டாக்காத, ஏன்னா நான் இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கேன், அதுவும் இல்லாமல் என் நிம்மதியாகவும் கெடுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முத்துவேலுமே சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் சக்திவேலுக்கு பயங்க கோவம். உடனே கீழேக்குமே வந்துடுறாங்க. மார்னிங் வந்து இந்த 2 மாடு சரவணனுமே அங்கே கடைக்குமே கிளம்பிடுறாங்க கொஞ்சம் சீக்கிரமாக, ஏன்னா பாண்டியனும் இங்கே முத்துவேலை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கியிருப்பார், அதனால் இப்போ தூங்கிக்கிட்டே இருக்கார், 8 மணி ஆகி கூட. ஆனால் அங்கே கோமதி உள்ளே போயிட்டு எழுங்க என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு, ஆனால் லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம அவங்கள வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே நினச்சிக்கிட்டு இருக்க. ஒரு சைடு இங்கே பார்த்தீங்கன்னா முத்துவேல் வந்து ரொம்பவே கோவத்துலேயுமே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. உக்காந்துட்டு இருந்து இங்கே சக்திவேல் பேசி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் இங்கே முத்துவேல் வந்து ரத்தமாக வாமிட் பண்ணுறாரு. இதை பார்த்ததும் அங்கே யாருமே இல்லை பார்க்கவும், ஏன்னா அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு, அதுவும் இல்லாமல் ரத்த வாந்தி வந்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தால் நீங்கள் அந்த துண்டு எடுத்துகிட்டு போய் தொடச்சிருப்பீங்க, அதனால தான் நான் யார்கிட்டையுமே சொல்லலை, ஏன்னா அங்கே எல்லாருக்குமே ஒரு
மரியாதை இருக்குது. இல்லைனா நான் இங்கே இருந்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பாண்டியனும் அங்கே கடைக்கு மறுபடியும் கிளம்புறாங்க. ஏற்கனவே அங்கே செந்தில் வந்து கடைக்குமே கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன இங்கே கோமதியுமே அங்கே மீட் பண்ணி அங்கே தங்கமயிலுக்கு பணமும் கொடுத்துட்டு வந்திருப்பாங்க. ஆனால் தங்கமயில் அந்த காசை எடுத்துகிட்டு வந்து இங்கே வீட்டு கதவையுமே தட்டுறாங்க. உடனே இங்கே கோமதியும் வீட்டு கதவை திறக்கவும் இந்த அத்தை என்ன பண்ணுறீங்க அத்தை, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே. ஆனால் இங்கே கோமதி வந்து முத்துவேல் மேலே மிகப்பெரிய ஒரு அன்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எத்தனையோ வருஷம் பகையாக இருக்கலாம். ஆனால் இப்போ வரைக்குமே கோமதி வந்து அங்கே முத்துவேலை விட்டு கொடுக்காம போய் பார்த்துட்டு வந்ததுனால இப்படியெல்லாம் சக்திவேல் பண்ணுவார்னு சொல்லிட்டு யாருமே பார்த்துக்க மாட்டாங்க. அங்கே அவங்க அண்ணங்கிட்ட போய் பேசிட்டு உடனே இங்கே வெளியேவும் வந்துட்டு எல்லாருமே நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு நீங்கள் பண்ணுறது எதனா ஒன்று தெரிஞ்சுன்னா கூட உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். அதுவும் இல்லாமல் 420ன்னு சொல்லிட்டு எல்லா கேஸும் மேலே தூக்கி போட்டு உள்ளே தள்ளிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் ராஜையுமே சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எல்லாருமே சும்மா தான் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே முத்துவேலுமே ரொம்பவே டயர்டாக இருக்குன்னு படுத்துடுறாரு. உடனே சக்திவேல் வந்து உள்ளேயுமே போயிடுறாங்க. வெளியில் யாரும் இல்லை, யாருன்னா இருந்திருந்தா அவங்க பாட்டுக்கு திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து கேஜிஎஃப்ன்றது ஒரு விஷயம் வந்து அங்கே ஒரு தலைமைனா அதே மாதிரி அந்த வீட்டில் யார் அப்படின்னா முத்துவேல் தான் இருந்தார். ஆனால் சக்திவேல் அப்படி கால்வாசி கூட இருந்திருக்க மாட்டார். ஏன்னா மற்றவங்களுக்கு நல்லது நினச்சி அவங்களுக்கு அந்த ஆசையை நிறைவேற்றும் போதே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் அந்த ஆசைக்கும் அந்த ஒரு அன்புக்கும் நீ இது கட்டுப்படலை அப்படின்னா நீங்கள் எதுவுமே பேசக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட ரிலீவ்ஸ். அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பத்தாவுமே வீட்டில் உக்காந்துக்கிட்டு இருக்க சக்திவேல் வந்து உள்ளே போயிட்டு அத்தா என்ன அத்தா பண்ணிக்கிட்டு இருக்காரு அண்ணன், அங்கே வெளியே போய் பார்த்தா அங்கே கோமதி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்தா இங்கே வண்டி மேலே உக்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உள்ளே பாருங்கள் டிவி போட்டு படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே ரொம்பவே ஏளனமாக பேசிக்கிட்டு இருக்காங்க சக்திவேல். ஏன்னா சக்திவேலுக்கு வந்து எவ்வளோ சொன்னாலுமே புரியறதில்ல. அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அந்த வாக்கை எப்போவுமே மீற மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிருமே சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. கதிரும் ட்ராவல்ஸில் தான் இருக்கார். உடனே எங்கள் ராஜுக்கு கால் பண்ணி, ராஜி உங்கள் அப்பாவை மீட் பண்ணி பேசிட்டு வந்தல, உங்கள் அப்பா என்ன சொன்னார், உங்கள் அப்பா எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரா? ஏன்னா இவ்வளோ நீ மார்க் எடுத்ததில் எனக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அதுவும் இல்லாமல் உனக்கு இங்கிலீஷ் புத்தகம் வந்து ஒன்று நான் ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்து நீ தான் படிக்கணும். நீ நல்லபடியாக படித்து ஒரு வேலைக்கு போனோன்னா எனக்கு என்ன மாதிரி இருக்கிறவங்ககிட்ட ஏதோ இது உங்களால் முடிஞ்சது வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்களும் இந்த உலகத்தில் ஒரு மனுஷ ஒரு பிறவி தான். உங்களுக்குமே உயிர் இருக்குது. அதுவும் இல்லாமல் பாம்பு வந்து உங்களையோ என்னையோ கொச்சிச்சுன்னா அங்கே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. தங்கமயில் வந்து அந்த பணத்தை வாங்கிட்டு வந்து கதவை தட்டி அங்கே கோமதி கிட்ட அத்தை எனக்கு இந்த பணம் வேணாம், ஏன்னா என்னை பார்த்துக்கிறதுக்கு எனக்கு நல்லாவே தெரியும். அது இல்லாமல் நான் வேலைக்கு போகிறேன், என்கிட்ட எல்லா காசும் இருக்குது, இந்த பணம் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நான் 10 பைசா கூட வாங்க மாட்டேன். மறுபடியும் நீங்களாக மன்னிச்சிட்டேன்னு சொன்னால் மட்டுமே இந்த வீட்டில் நான் அதுவும் எப்போ ஒரு டைம் நான் வருவேன். ஏன்னா நீங்கள் இவ்வளோ அளவுக்கு நீங்கள் என் மேலே கோபமாக இருந்தால் என்னத்தை பண்ணியிருப்பீங்க. அதனால் எனக்கு யார் கம்பளுமே வேணாம். அதனால தான் நாங்கள். ஆனால் ராஜ் ரொம்பவே பாவங்க. இங்கே முத்துவேலுக்கு கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் அவங்க மனசே உடைஞ்சு போயிடுவாங்க. உடனே இங்கே முத்துவேல் வந்து ரத்த வாந்தி எடுக்கிற விஷயம் வந்து இங்கே ராஜுக்குமே தெரிய வருது. ராஜு வந்து ரொம்பவே பதட்டமாகவும் எங்கே இருக்கீங்க, அவரோட ரிப்போர்ட் எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டு அவர் ரிப்போர்ட்டை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜுவுமே கேட்குறாங்க. உடனே இங்கே கதிருமே ராஜி எதுக்காக கேட்டுக்கிட்டு இருக்க, உனக்கு அட்ரஸ் தானே வேணும், நான் உனக்கு ஃபோட்டோ எடுத்து கூட அனுப்பிச்சி விட்றேன். ஆனால் அங்கே நீ ஆதார் கார்டோ இல்லை பேங்க் புக்கோ எதுனா ஒரு ஃபோட்டோ மட்டும் நீ ஐஸுக்கு சென்ட் பண்ணி விட்டுரு, ஓகேவா? ஐஸு நீ பார்த்து. ஆனால் பாண்டியனுமே முத்துவேலுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கக்கூடாது. ஏன்னா முத்துவேல் எல்லாருக்குமே ரொம்பவே நல்லதாக நினச்சாரு. ஆனால் அவருக்கு போய் இப்படிலாம் ஒரு கேன்சர்ன்ற விஷயம் வந்து இப்படி இருக்கிற ஒரு நோய் வந்து அட்டாக் ஆகக்கூடாது. ஆனால் நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் செஞ்ச நல்லதுக்கு எல்லாமே கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுமே நினச்சிக்கிட்டு லென்ட்டாக ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அரசியுமே உட்காந்துக்கிட்டு கோமதி உள்ளே வர உடனே இங்கே கோமதியை பார்த்துட்டு ஆமாம் எங்கம்மா போயிட்டு இருந்தீங்க, எனக்கு ரொம்பவே பசிக்குதுமா, நீங்கள் வந்து சமைச்சிங்கன்னா சாப்பிட்டு போவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது வசந்தோங்க ப்ரோவுடைய ஆள் வந்து இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே அவங்க மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தில் சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன இங்கே வசந்தி தான் தரணும், வசந்தி சேல்பன்.
ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களுக்கு இப்படி ஒரு ஆப்ரேஷன் பண்ணணுமா, அவருக்கு எந்த ஒரு எழுத்துமே கிடையாது, இதுக்கு மேலே தான் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதிருமே அங்கே ராஜுக்கிட்ட சொல்லிடுறாங்க. ராஜும் கேட்டு அதுக்கு ராஜு, கதிர் நான் என்ன பண்ணட்டும், அது இல்லாமல் அவருக்கு ஃபீவரே குறைய மாட்டுது, ஏன்னா நம்மளை விட்டுட்டு அவர் ஆப்ரேஷன் பண்ண போனார், ஆனால் நீ பார்த்துட்டு அங்கே எங்கள் அப்பா கூட போனேன், ஆனால் இப்போ கண்டிப்பாக பெருசாகிட்டு இருக்கோம், அதனால் நீ என்ன பண்ணு அந்த இவ்வளோ கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.